வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது, நமது குடும்பத்தில் நமது தேவைகள் அதிகரித்து செலவுகள் கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருக்கும் நிலைமையை எப்படி இல்லத்தரசிகள் கையாண்டால் பணத்தை சிக்கனமாக செலவழிக்க முடியும் என்பதை பார்ப்போம். 1. முதலில் குடும்பத்தில் வரவு செலவுகளை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தின் அனைத்து செலவுகளும் சேர்த்து வருமானத்தில் 70 முதல் 80% மிகாமல் இருக்க வேண்டும். 2. குறைந்தது 20 முதல் 30% வருமானத்தை சேமிக்க பழக வேண்டும். இதில் 10% அவசர தேவைகளுக்கு உதவும் வகையில் எப்போது வேண்டுமானாலும் எடுத்து பயன்படுத்தும் விதமாக வங்கியில் தொடர் வைப்பு நிதி ஆர்டி அல்லது கடன் சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்தில் சேமிக்கவும். 3. மீதம் இருக்கும் 10% பணத்தை நீண்டகால 10 வருடம் மற்றும் நடுத்தர கால 5 முதல் 7 வருடம் சேமிப்பு திட்டங்களில் முதலீடு செய்யலாம். 4. கிரெடிட் கார்டு மூலம் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யாமல் எளிய முறையில் அருகில் உள்ள மளிகை கடைகளில் பொருட்களை வாங்கினால் பெரும் பணத்தை மிச்சப்படுத்த முடியும். 5. உங்கள் குடும்பத்திற்கு கண்டிப்பாக மருத்துவ காப்பீடு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கொள்ளவும். அவை குறைந்தது 1 லட்சம் ரூபாயில் ஆரம்பித்து 5 லட்சம் ரூபாய் அளவுக்கு அதிகப்படுத்தி கொள்ளவும். 6. நீங்கள் இல்லத்தரசியாக இருந்தால் உங்கள் கணவருக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கின்றதா என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளவும். மிக குறைந்த பிரீமியத்தில் மிக அதிகமான இழப்பீட்டை தரும் இன்சூரன்ஸ் பாலிசிகள் தான் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசிகள். உங்கள் கணவர் மாதம் 25,000 ரூபாய் சம்பாதிக்கிறார் என்றால் குறைந்தது 30 முதல் 40 லட்சம் ரூபாய் இழப்பீடு கிடைக்கின்ற அளவுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி எடுப்பது அவசியம். 7. குழந்தைகள் மேல் உள்ள பிரியம் காரணமாக அவர்கள் மேல் இன்சூரன்ஸ் பாலிசிகளை அதிகமாக எடுப்பதை தவிர்க்கவும். இன்சூரன்ஸ் என்பது சம்பாதிக்கும் நபருக்குத்தான் தேவை. 8. உங்கள் கணவர் ஓட்டும் 2 சக்கர வாகனம் அல்லது 4 சக்கர வாகனம் அவர் பெயரில் பதிவாகி உள்ளதா, வண்டியின் இன்சூரன்ஸ் நடைமுறையில் உள்ளதா, கணவரின் ஓட்டுநர் உரிமம் நடைமுறையில் உள்ளதா என்பதை சரிபார்த்து முடிவு தேதிக்கு முன்பாக ரெனிவல் செய்யவும். 9. 18 வயதுக்குட்பட்ட உங்கள் மகன் மற்றும் மகளுக்கு வாகனம் வாங்கி கொடுத்து வீணாக பிரச்சனை வரவழைக்காதீர்கள். 10. இடம் வாங்க, நகை வாங்க மற்றும் வீட்டுக்கான முன்பணம் டவுன் பேமெண்ட் இவற்றுக்காக தனிநபர் கடன் பர்சனல் லோன் வாங்க வேண்டாம். இந்த தேவையை பூர்த்தி செய்ய சேமிப்பை மேற்கொள்ளுங்கள். 5 வருட கால அவசியத்தை கொண்டு 10 முதல் 12% லாபம் தரும் அதிக ரிஸ்க் இல்லாத மாதாந்திர முதலீட்டு எஸ்ஐபி திட்டங்களில் முதலீடு செய்யுங்கள். 11. எதிர்காலத்தில் எந்த ஊரில் குறைந்தது 10 ஆண்டுகள் இருப்போம் என்று தெரியாவிட்டால் வீடு வாங்க வேண்டாம். 12. திருமணமாகி குறைந்த மாதங்களே ஆன நிலையில் கணவர் வேலையில் சேர்ந்த குறைந்த காலமே ஆன நிலையிலும் வீடு வாங்காதீர்கள். குறைந்தது 7 அல்லது 10 வருட காலத்திற்கு பின் வீடு வாங்கவும். அதுவரை வீடு வாங்கினால் என்ன மாதத்தவணை கட்டுவீர்களோ அந்த தொகையை மாதாந்திர முதலீட்டு திட்டத்தில் எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அதில் முதலீடு செய்யவும். இந்த விஷயத்தை மற்றவர்கள் பேச்சை நம்பி ஏமாற வேண்டாம். 13. குறைந்தது 10% வருமானத்தை ஓய்வு கால தேவைக்காக ரிட்டைர்மெண்ட் இன்கம் 15 வருட காலம் சீராக சரியான முறையில் வருடா வருடம் அதிகரித்து முதலீடு செய்ய வேண்டும். அப்படி செய்தால் மட்டுமே ஓய்வு கால தேவையை நிதி தொகுப்புக்கான இலக்கை எட்ட முடியும். இதற்கு பங்கு சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள் கை கொடுக்கும். 14. முடிந்தால் உங்கள் கல்வி தகுதி மற்றும் திறமையின் மூலம் ஏதும் வருமானத்தை பெற முயலவும். அதனை முழுவதும் முதலீடு செய்யவும் அல்லது முக்கியமான இன்சூரன்ஸ் பிரீமியங்கள், மெடிக்கல், வாகனம், லைஃப் இன்சூரன்ஸ் கட்டவும் அல்லது சிறிய அளவிலான குடும்ப விசேஷங்களுக்கு
குழந்தைகளின் எக்ஸ்ட்ரா கோச்சிங் ஃபீஸ், சிறிய அளவிலான மருத்துவ செலவுகள், விடுமுறை செலவுகளுக்காக பயன்படுத்தி கொள்ளலாம். 15. நீங்கள் மேற்சொன்ன விஷயங்களை சிறப்பாக செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் கையில் பண இருப்பு அதிகமாகும். அதில் ஒரு சிறு பகுதியை உங்கள் குடும்பத்தோடு சுற்றுலா சென்று அனுபவியுங்கள். உங்களுக்கு குடும்ப மருத்துவர் இருப்பது போல உங்களுக்கான நல்ல நிதி ஆலோசகரை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அவருடன் ஆலோசித்து நிதிசார் முடிவுகளை எடுங்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.